ஹாய் ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நெட் ஃபேப்ரிக்கில் ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிளாஸியான இந்த ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் தான் நான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு உங்களோட பேக் பார்ட் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15.5 14 இன்ச் ரெடி ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்கு சேர்த்து 15.5 எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு நெக்கு. நீங்கள் போட் நெக்கோ இல்லை க்ளோஸ் நெக்கோ என்ன மாதிரி கேல்குலேஷனில் போடுவீங்களோ அந்த கேல்குலேஷனில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 இன்ச்சஸ் ஃபுல் ஷோல்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து உங்களோட நெக் வித் இது வந்து நல்லா க்ளோஸ்டு நெக். அந்த நெக் வித் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோட நெக் டெப்த் எடுக்கிறேன். நெக் டெப்த் வந்து அதே மாதிரி ஒரு 4 இன்ச் எடுத்து இது ஒரு போட் நெக் ஸ்டைலில் வந்து இந்த நெக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மேலே இருக்க நெக் லைனை. ஸோ இந்த ஃபோல்டட் எட்ஜிலேருந்து 2 இன்ச் இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த 4 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ நெக் டெப்த் எடுப்பீங்களோ ஒரு வேளை நீங்கள் 10-10.5 வரைக்கும் நெக் டெப்த் எடுத்தால் அதே 10.5 இன்ச் வரைக்கும் கொடுத்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வில் இது ரெண்டுத்தையும் நெக்லைனை கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எடுக்கிற 10.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து இழுத்து கொடுக்கவோ முதுகெல்லாம் தெரியவோ தெரியாது. பிகாஸ் அங்கெல்லாம் நெட்டு கவர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் 10-10.5 வரைக்கும் 11 வச்சிங்கன்னா பிரேசஸ் ஸ்ட்ராப்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ போட் நெக்கு கட் பண்ணிவிடுங்க. அந்த உள்ளே கொடுத்துருக்க அந்த டீப் யூ நெக்கையும் ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் நெட்டில் தான் மெயின் லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன், நெட்டில் கட் பண்ணல. ஸோ நெட்டில் அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த பாடிஸை கட் பண்ணியிருந்த அந்த நெட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த யூ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த யூவில் க்ராஸ் பீஸ் கொடுத்து இந்த யூவை மட்டும் நம்ம ராயேஜை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ சுமார் ஒரு 1.5 இன்ச் க்ராஸ் பீஸை ரெடி பண்ணி அதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நெக்கோட ராயேஜோ இந்த க்ராஸ் பீஸோட ராயேஜோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இதை நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் வரைக்கும் நீங்கள் தைச்சி கொடுத்தா போதும். ஸோ நார்மலாக தைக்கிற அந்த ப்ளவுஸோட இந்த ப்ளவுஸ் வந்து நார்மலாக எல்லாருமே கேட்குறது இந்த ஸ்டைல். ஸோ கண்டிப்பாக இது ஒரு வேளை உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்களா பியூட்டிஃபுல்லான நெக்லைன் உங்களுக்கும் அழகாக வந்துடும். ஸோ இப்போ தான் நாச்சஸ் அடித்து இந்த ராயேஜை வெளிப்பக்கமாக திருப்பி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக டாப் ஸ்டிச் போட்ட பிறகு இதை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த தையல் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேண்ட் எம் கூட பண்ணிடலாம். பட் இதுக்கு மேலே இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அழகுபடுத்துறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் நெட்டட் லேஸ் நான் இதுக்கு மேலே அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் நான் இதுக்கு மேலேயே நான் ஸ்டிச்சஸ் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரொம்ப லைட் வெயிட் கலராக இருக்கிறதுனால ரொம்ப லைட் சட்டில் கலராக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் லேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த நெட் ஃபேப்ரிக்கு ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் டுகெதர் வச்சு இதை சுற்றி ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் இதை சுற்றி பின் பண்ணிடுறேன். ஏன்னா இது மூவ் ஆகக்கூடாது, நெக்கும் ரொம்ப வைடாக இருக்கு இல்லையா. ஸோ இதை சுற்றி ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக ஒரு தையல் போட்டோன்னா சுற்றி இது செக்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க அந்த நெக்லைனை கட் பண்ணி இதை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எட்ஜில் ஓரத்தில் நான் தையல் போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 2 தையல் இப்போ விசிபிளாக தெரியுது. பட் பரவாயில்ல, இதுக்கு நான் லேஸ் வைக்க போகிறதுனால இட்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொடுத்துருக்க லைனிங் பீஸ் வந்து ஹெம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை முடித்த பிறகு ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த போட் நெக் அந்த லைனிங் பீஸோட அந்த கட்டிங் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் இதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளவுஸையும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டட் டு ஃபோல்டட் எட்ஜுக்கு இப்படி வச்சு இது உள்ளே நான் கட் பண்ணி இந்த பீஸை நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ தான் நான் நெட்டுக்குள்ளே கட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் நெட்டில் கை வைக்கலை. ஸோ இப்போ தான் நெட்டுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த ராயேஜை ஃபினிஷ் பண்ண அதே மாதிரி 1.5 இன்ச் பயஸ் பீஸ் எடுத்து அதாவது க்ராஸ் பீஸ் எடுத்து அதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ராயேஜ் டு ராயேஜ் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் நான் தைச்சு இதில் நாச்சஸ் ஆட் பண்ணி இந்த துணியோட ராங் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதை 1/2 இன்ச் சீம் அளவில் ஸ்டிச் பண்ண பிறகு இதே மாதிரி நாச்சஸ் இப்போ நம்ம லைனிங் கொடுத்த மாதிரி நாச்சஸ் கொடுத்து துணியோட ராங் சைடுக்கு நான் டேர்ன் பண்ணிட்டேன்.
ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை 1/2 இன்ச் வரைக்கும் அந்த பயஸை திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு அவுட்டர் நெக்லைன் உள்ளே இருக்க நெக்லைன் ரெண்டுத்துக்குமே நான் வந்து லேஸ் கொடுக்க போகிறேன். ரொம்ப சட்டிலாக ஒரு நெட் லேஸ் தான் இதுவும். ரொம்ப ஆடாக இருக்க டார்க் கலர் லேசஸ்லாம் கொடுக்காம அந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆப்டாக போகக்கூட ஒரு சட்டிலான கலரில் கொடுத்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இது எட்ஜில் வச்சு இந்த லேஸை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா இந்த ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணேன். டில் தென் டேக் கேர். பை பாய்.